குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டில் நடந்த இதிகாசங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ரெண்டு தான். ஒன்று ராமாயணம். ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ராமாயணம். மற்றொன்று மகாபாரதம். ஒருவர் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு உதாரணம் தான் இந்த மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களையும் அரிதான தகவல்களையும் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மகாபாரத கதையை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் வியாசர் எழுதின கதையில தான் உண்மைகள் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கை படிக்கும்போது நடந்தது போலவே இருக்குமாம். கர்ணனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் இருக்கிற கேரக்டர்லேயே மிகவும் நேர்மையான ஒருத்தர் தான் இந்த கர்ணன். ஒருவரோட வளர்ச்சியில் மாதா பிதா குரு தெய்வம் இவங்களோட பங்கு முக்கியமாக இருக்கும். ஆனால் கர்ணனுக்கு இவங்களால பாதிப்புகள் தான் அதிகமாக இருந்தது. எதுகுலத்தவரான சூரசேனரின் மகள் தான் குந்தி. இவர் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவரின் சகோதரி, அதாவது கிருஷ்ணருக்கு அத்தை முறை. ஒரு சமயம் துர்வாசர் குந்தியின் சேவையை பாராட்டி அவளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அவளுக்கு வரமளித்தார். அது என்ன வரம்னா, அவங்க குழந்தை வேண்டி யாரை மனதில் நினைத்து வழிபடுகிறாரோ அவரது அம்சத்தில் குழந்தை பிறக்கும். துர்வாசர் அளித்த வரத்தை சோதிக்க எண்ணிய குந்தி அதை சூரியனை நோக்கி ஜபித்தாள். அதனால் கர்ப்பம் அடைந்த இவங்களுக்கு சில மாதம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது. இவரு தான் கர்ணன். கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்ததால கவச குண்டலங்களுடனும் கோடி சூரிய பிரகாச ஒளியுடனும் பிறந்த கர்ணனை ஒரு பெட்டியில வச்சு கங்கை நதியில விட்டுட்டாங்க. நதியில் மிதந்து வந்த குழந்தையை அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த அதிரதன் என்பவர் மீட்டு தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். குழந்தை இல்லாத அதிரதனும் அவரது மனைவியான ராதையும் கர்ணனை வளர்க்க முடிவு செய்தார்கள். கர்ணனுக்கு ராதேயன் என்ற பெயரும் உண்டு. இந்த அதிரதன் தான் பிதாமகர் பீஷ்மருக்கு தேரோட்டியே இருக்காரு. இந்த இடத்துல டிவி சீரியல்களாலும் திரைப்படங்களாலும் மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, தேரோட்டி குலத்தில் தாழ்ந்தவன் என்று எங்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிராமண தாய்க்கும் சத்திரிய தந்தைக்கும் பிறந்தவர்கள் சூத பிரிவை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுது. இவர்களும் நாட்டை ஆளக்கூடிய சத்திரியர்களே. அதிரதனும் அங்க தேசத்து மன்னனா தான் இருந்தாரு. இவரை வேறு ஒருவன் வெல்ல தனது ராஜ்யம் விட்டு அஸ்தினாபுரம் சென்று தனது நண்பனான திருதராஷ்டிரரின் அரண்மனையில் தேரோட்டியை சேர்ந்தாரு. தேரோட்டிகளே சில ராஜ்யங்களில் அமைச்சர்களாகவும் முக்கிய பதவிகளிலும் இருந்தாங்க. கர்ணனின் வருகைக்கு பிறகு அதிரதன் ராதை தம்பதியருக்கு குழந்தைகள் பிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிரதனும் நல்ல செல்வ செழிப்பு உடையவன் தான். இதனால் கர்ணன் நல்ல வசதியான குடும்ப சூழலிலும் சகோதரர்களுடன் தான் வளர்ந்தார். ஆனால் நம்ம டிவி சீரியல்களும் திரைப்படங்களும் கர்ணன் தனிமைப்படுத்தப்பட்டு வளர்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாண்டவர் கௌரவர்களைப் போலவே கர்ணனும் குரு துரோணரிடம் அஸ்திர வித்தைகள் அனைத்தையும் கற்றான், ஈவன் பிரம்மாஸ்திரம் உட்பட. அது மட்டும் இல்லாமல் குருபரிடம் குருகுல கல்வி பெற்றான். அவன் தேரோட்டி மகன் சொல்லி யாரும் அவனை ஒதுக்கவில்லை. கர்ணனும் மிகவும் ஆர்வத்தோடு கற்றான் என்பதும் உண்மையே. ஆனால் இதையும் நம்ம டிவி சீரியல்களில் கொஞ்சம் மாற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சரி, துரோணர் தான் அஸ்திர வித்தைகள் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் பரசுராமர்கிட்ட போனார்னு கேட்கலாம். அதற்கான பதில், ஒரு நாள் துரோணர் தனது மாணவர்களின் நிதானத்தையும் மன வலிமையும் சோதிக்க ஒரு கடுமையான போட்டி வச்சார். இதில் அர்ஜுனன் மட்டுமே தேர்ச்சி பெற்றார். கர்ணன், துரோணாவின் மகன் அஸ்வத்தாமன் உட்பட அனைவரும் தோற்றனர். வெற்றி பெற்ற அர்ஜுனனுக்கு பிரம்மஷீரா என்ற அஸ்திர ஞானத்தை வழங்கினார். பிரம்மஷீரா இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது. இந்த அஸ்திரத்தை மற்றவர்களை அழிக்கும் எண்ணம் உள்ளவர்களிடம் கொடுப்பது பெரும் ஆபத்து. அர்ஜுனன் இதை தவறாக பயன்படுத்த மாட்டான் என்ற முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு இதை கற்பித்தார். கர்ணனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே தனது திறமைகளுக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு ஆதங்கம் இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் ஏன் என்ற சிறிய பொறாமையும் இருந்தது. கர்ணன் பிரம்மஷீரா அஸ்திரத்தை கற்றுத்தருமாறு குரு துரோணாவிடம் கேட்டார். துரோணாவோ அர்ஜுனன் மீது உள்ள பொறாமையால் அதை தவறாக பயன்படுத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதாலும் தேர்விலும் வெற்றி பெறாததாலும் அதை கற்றுத்தர மறுத்துவிட்டார். அவன் சூதபுத்திரன் என்பதால் மறுக்கப்பட்டது என்பது முற்றிலும் தவறான செய்தி. நம்ம டிவி சீரியல்களில் கதையை விறுவிறுப்பாக்க இதை தவறா சித்தரிச்சிருப்பாங்க. பிரம்மஷீரா அஸ்திரத்தை கத்துக்க தான் பரசுராமர் கிட்ட சீடனா சேருவாரு. பரசுராமர் கிட்ட தான் ஒரு அந்தணன்னு பொய் சொல்லி தான் சீடனா சேருவாரு. ஏன்னா பரசுராமர் அந்தணர்களை மட்டும்தான் சீடனா சேர்த்துக்குவாருன்னு தவறுதலா நினைச்சு இப்படி செய்வாரு கர்ணன். பரசுராமர் கிட்ட கிட்டத்தட்ட 7 வருஷம் சீடனா இருந்து கடுமையான பயிற்சிகளை பெற்று அனைத்து வித்தைகளையும் கத்துக்குவாரு.
கடைசியா பிரம்மசீர அஸ்திரத்தையும் கத்துக்குவார் கர்ணன். ஆனா விதி வலியது என்பது மாதிரி கர்ணனோட பேட் டைம் தனது குரு கிட்ட மாட்டிக்குவாரு. அந்த நன்னு பொய் சொன்னதால பரசுராமருக்கு கர்ணன் மீது கோபமும் ஏமாற்றமும் ஏற்பட்டது. குருவை ஏமாற்றி பெறப்பட்ட வித்தை தேவையான நேரத்தில் பலனளிக்காது என்று சாபம் கொடுத்தார். குருவை ஏமாற்றி சுயநலத்துக்காக பெறப்பட்ட வித்தை பலனளிக்காது என்பது உலக நியதின்னு கர்ணனுக்கு எடுத்துரைத்தார். 7 வருடங்கள் தன்னோடு இருந்தும் தன்னிடம் உண்மையை சொல்லவில்லையே என்ற மன வருத்தம் பரசுராமருக்கு ஏற்பட்டது. இதுக்கப்புறமா பரசுராமர் யாருக்கும் சாபம் அளித்ததாக வரலாறு இல்லை. இருந்தாலும் கர்ணன் மீது கொண்ட அன்பால் அவன் எப்போதும் நேர்மையாக இருப்பான் என்று வரமளித்தார். அது மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு தேவேந்திரனுடைய விஜய தனுசுவையும் வரமாக அளிப்பார். அர்ஜுனனுக்கு அக்னிதேவன் கொடுத்த காண்டிபத்திற்கு இணையான ஒன்றுதான் இந்த விஜய தனுசு. துரோணர் பீஷ்மருக்கு பிறகு பரசுராமரிடம் பயிற்சி பெற்ற அதிர்ஷ்டசாலி கர்ணனே. அர்ஜுனனுக்கு கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பரசுராமர் அந்தணர்களை மட்டும்தான் சீடர்களை சேர்த்துக்குவாருன்னு சீரியல்களில் சொல்லியிருப்பாங்க. இதுவும் முற்றிலும் தவறானது. கங்கை மைந்தன் பிதாமகர் பீஷ்மரும் இவரோட சீடர் தான். சில சத்திரியர்கள் இவருக்கு எழுத்த கொடுமையால் முக்கியமாக அந்தணர்களுக்கு தற்காப்பிற்காக பயிற்சி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அறவழியில் நடக்கும் சத்திரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் மறைத்து விட்டனர். கர்ணனும் உண்மையை சொல்லி வேண்டி இருக்கலாம், ஆனால் பொய் சொல்லிதான் பரசுராமரிடம் சீடனாக சேர்ந்தார். ரங்கபூமியில் துரோணரின் எல்லா சீடர்களும் தாங்கள் பயின்ற வித்தையை மக்களுக்கு செய்து காட்டினர். அப்போது கர்ணனை கவச குண்டலங்களுடன் கண்ட குந்தி கர்ணன் தன் மகன்தான் என்று தெரிந்து கொண்டாள். அனைவரிடத்திலும் கர்ணன் தான் தன் மகன் என்று சொல்லி கர்ணனை தன் பக்கமாக இழுத்து அவனை அரவணைக்க தவறிவிட்டாள். இப்போது சொன்னால் என்ன ஆகுமோ என்று எண்ணி எதுவும் சொல்லாமல் விட்டுவிட்டாள். குந்தி துணிந்து முடிவு எடுக்காதது அவள் செய்த மிகப்பெரிய தவறு. கர்ணன் தான் கற்ற கலைகளை வெளிப்படுத்த முற்பட்ட போது அவனை தடுத்தது பீஷ்மரோ துரோணரோ இல்லை. பீமன் தான் கர்ணனை சூதபுத்திரன் என்று பேசினான். இதுதான் உண்மை. இந்த ஒரு இடம்தான் கர்ணனின் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தடுத்தது. இந்த சமயத்தில் கர்ணனின் வில்வித்தை நமக்கு தேவை என்பதை உணர்ந்த துரியன் கர்ணனை அவன் அப்பாவிற்கு சொந்தமான அங்க தேசத்திற்கு அரசனாக்கினான். அஸ்தினாபுரத்து மிக பெரிய அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியவன் பீமன். அதே நேரத்தில் தன்னை அரசனாக்கி அங்கீகரித்தவன் துரியன். இதனால் தான் தன்னை அங்கீகரித்த துரியனிடம் நட்பாக இருந்தான் கர்ணன். இவர்கள் நட்பு இறுதி வரை இருந்தது. ரங்கபூமிக்கு முன்பே இருவரும் நண்பர்கள் தான். ஒரு சமயம் துரியன் பீமனுக்கு விஷம் கொடுத்த உணவை கொடுத்தான். இதற்கு துரியனுக்கு உதவியாக இருந்தது கர்ணன். இதை எந்த டிவி சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் காண்பித்திருக்க மாட்டார்கள். திரௌபதியின் சுயமரத்தின் போது நடந்த போட்டியிலும் கர்ணனால் போட்டியில் வெல்ல முடியவில்லை என்பதே உண்மை. திரௌபதி கர்ணன் எங்கே வென்று விடுவானோ என பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்ணன் ஜஸ்ட் மிஸ்ல போட்டியில தோத்துடுவாரு. ஆனா டிவி சீரியல்களில் கர்ணன் போட்டியில் வென்று விடுவான் என்பதால் அவனை போட்டியிலிருந்து வெளியேற்ற கிருஷ்ணர் திரௌபதியிடம் சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துவது போல காண்பிச்சிருப்பாங்க. இதுவும் முற்றிலும் தவறான பதிவு. யுதிஷ்டரன் திரௌபதியை சூதாடி தோத்துடுவாரு. அஸ்தினாபுரத்து சபையில திரௌபதி துயில் உரியப்படுவதை எதிர்க்காமல் 5 பேரை மணந்தவள் குலவது அல்ல என்றும் வேசி என்றும் அவமானப்படுத்துவார். துரியனின் தம்பி விகர்கணன் துயில் உரியப்படுவதை எதிர்த்த போது ஒரு வேசிக்கு வஸ்திரம் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. கர்ணன் செய்த மிகப்பெரிய தவறு இது மட்டும்தான். ஆனாலும் சிலர் துரியன் கிட்ட இருந்து காப்பாற்றதான் இப்படி சொன்னார்னு சொல்றாங்க. பீஷ்மர், துரோணர், கர்ணன் இவங்க 3 பேருமே தர்மத்திற்கு எதிராக அதர்மத்திற்கு துணையா இருக்கோம்னு தெரிஞ்ச உடனேயே இறப்பதற்கு தயாராக தான் இருந்தாங்க. குருஷேத்திர போரின் இறுதியில் அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் போரிட்டனர். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை என்பது போல் 2 பக்கமும் இருந்து திவ்ய அஸ்திரங்கள் பறந்தன. கர்ணன் தான் இறக்கப் போவது தெரிந்தும் மன வலிமையுடன் தன் வீரத்தை வெளிப்படுத்தினான் என்பது எவராலும் மறுக்கப்படாத உண்மை. ஆனால் கர்ணன் பெற்ற அனைத்து சாபங்களும் ஒரே நேரத்தில் அவனை தாக்க தயாரானது. கர்ணன் மிகப்பெரிய கொடைவள்ளல் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
இதை பயன்படுத்தி இந்திரன் கர்ணனுடைய கவச குண்டலங்களை தானமா வாங்கிடுவாரு. குந்தி தான் தன் தாய் என தெரிய வரும்போது கர்ணன் தானாகவே தன் தாய்க்கு அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டேன் என வரம் கொடுப்பாரு. நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அதற்கு மேல் அதை பயன்படுத்த முடியாது. இதில் கிருஷ்ணரின் சூழ்ச்சி எதுவும் இல்லை. ஒரு அந்தணரின் பசுவை தெரியாமல் தனது தேர் ஏற்றி கொன்று விடுவார். இதனால் அந்த அந்தணர் தக்க சமயத்தில் உன் தேர் பழுதுபடும் என்று சாபமிட்டார். இதனால் கர்ணனின் தேர் சேரில் சிக்கியது. கர்ணனுக்கு இணையாக தேரோட்டி வேண்டும் என்பதால் துரியன் சல்லியனை கர்ணனுக்கு தேரோட்டும்படி ஆணையிட்டான். ஆனால் சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையால் சல்லியன் கர்ணனை விட்டு ஓடிவிடுவான். நாகாஸ்திரத்தையும் ஒரு முறை பயன்படுத்தும் போது கிருஷ்ணர் தேரை கீழே அழுத்தி அர்ஜுனனை காப்பாற்றிடுவார். இதனால நாகாஸ்திரத்தை அடுத்த முறை பயன்படுத்தவும் முடியாது. பரசுராமர் கொடுத்த சாபத்தால் பிரம்மசிர அஸ்திரத்தை மறந்துடுவார் கர்ணன். கர்ணன் பூமியில் இறங்கி மனம் தளராமல் போரிட்டான். அர்ஜுனன் கர்ணனுடைய விரல்களை சேதப்படுத்தினான். இருவரும் பெரும் கலப்பில் இருந்தனர். இருந்தாலும் உக்கிரமான போர் நடந்தது. கர்ணனிடம் இருந்த திவ்ய அஸ்திரங்கள் தீர ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் அர்ஜுனன் அங்குலிக்க எனும் திவ்யாஸ்திரம் கொண்டு கர்ணனை தாக்கினான். கர்ணன் எதிர்த்தாக்குதல் நடத்தும் முன்னாடியே அது கர்ணனின் தலையை தாக்கியது. கர்ணன் தேர் சக்கரங்களை சரி பண்ணும் போது ஆயுதம் இல்லாத போது கொல்லப்பட்டான் என்பது முற்றிலும் தவறு. தேர்ல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமா போர் புரிஞ்சது கிருஷ்ணனின் சூழ்ச்சி தான். சினிமாவிலும் டிவி சீரியல்களிலும் காண்பிப்பது போல் குந்தியோ தர்ம தேவதையோ யுத்தகலம் வந்து அழவில்லை. அதேபோல் கிருஷ்ணரும் கர்ணனிடம் போய் அவன் செய்த புண்ணியத்தை எல்லாம் தானமாக பெறவில்லை. கிருஷ்ணர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றான் கர்ணன். மிகப்பெரிய மாவீரனான நீ சுழநலம் பார்க்காமல் அதர்மத்தின் பக்கம் நில்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரபஞ்சம் உன்னை போற்றி புகழ்ந்திருக்கும்னு சொன்னார். அதற்கு கர்ணனோ, ரங்கபூமியில் அனைவரும் என்னை நிராகரித்த போது என்னை அங்கீகரித்தவன் துரியன், அந்த நட்பிற்கு உண்மையாக இருப்பேன் என்றார். இறுதியில் அர்ஜுனனின் அம்பு கர்ணனை தாக்க உடனே உயிர் புரிந்தது என்பதுதான் உண்மை. யுத்தம் முழுவதும் முடிந்த பின் கௌரவர்கள் மற்றும் கர்ணனின் தேகங்களை சிதைமூட்டி இறுதிக்கடன் செய்தவர்கள் பாண்டவர்கள். அப்போதுதான் குந்தி கர்ணன் தன் மகன் என்ற உண்மையை சொன்னாங்க. இதை கேட்ட பாண்டவர்கள் மிகவும் மனமருந்தினர். குந்தி கர்ணனை பற்றிய ரகசியத்தை மறைத்ததால் உடன் பிறந்தவனையே கொல்ல நேரிட்டது. இதனால் கோபம் கொண்ட யுதிஷ்டரன் பெண்களால் இனி ரகசியத்தை காப்பாற்ற இயலாது என சாபம் கொடுத்தார். கர்ணனின் ஒரு மகனே உயிருடன் இருந்தான். அவன் வருஷகேது. இவனை அர்ஜுனன் தன் மகனாக எடுத்து வளர்த்து தான் அறிந்த அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தான். அது மட்டும் இல்லாம இந்திரபிரசத்தின் ராஜாவாக முடிசூட்டினான். கர்ணனும் சூரியலோகம் சென்று தன் தந்தையுடனும் மகன்களுடனும் விண்ணுலக வாழ்வை வாழத் தொடங்கினான். அர்ஜுனன் வளர்ப்பின் மீது கொண்ட முழு நம்பிக்கையால் தன் மகனை அவன் அரவணைப்பில் விட்டுவிட்டு கர்ணனின் மனைவியான விருஷசாலி தன் உயிரை தியாகம் செய்து சூரியலோகம் சென்றாள். கர்ணன் மிகப்பெரிய கொடைவள்ளல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தான தர்மம் செய்வதில் அவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை. கர்ணனுக்கு இணையான மாவீரன் அர்ஜுனனே. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை. இதுல அர்ஜுனன் தான் சிறந்தவன் என்றும் கர்ணன் தான் சிறந்தவன் என்றும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவே ஒரு முறை அர்ஜுனனை விட மாவீரன் கர்ணனே சிறந்த வில்வீரன் என்று பாராட்டினார். அதே சமயம் அர்ஜுனனின் பலம் கிட்டத்தட்ட எனக்கு நிகர் என சிவபெருமானும் ஒரு முறை சொல்லியது உண்டு. எனவே 2 பேருமே ஈக்குவல் தான். கண்ணனை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த கண்ணனுக்கே கர்ணனை ரொம்ப பிடிக்கும். செஞ்சோற்று கடன் தீர்க்க துரியனுக்கு துணையாக அதர்மத்தின் பக்கம் நின்று தன் இன்னுயிரை தியாகம் செய்தான் கர்ணன். சினிமா படங்கள், தொலைக்காட்சி நெடும் தொடர்களை மட்டுமே நம்பியிருப்பது தவறாகும். சிறந்த பதிப்பகம் மூலம் பிரசுரிக்கப்படும் புத்தகமே உண்மையான விஷயங்களை எடுத்துரைக்கும். கர்ணனின் தானம், வீரம், புகழ் ஓங்குக. சனாதன தர்மம் அனைவரையும் அவரவர் கர்ம பலனிற்கேற்ப வாழ வைக்கும். சர்வே ஜன சுகினோ பவன்.